ஹைதராபாத்ல நடந்த ஒரு கொடூரமான விஷயம் இப்ப இந்தியா ஃபுல்லாமே பேசப்பட்டுட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேத்துக்கு இடையில சண்டை. இதனால பாத்தீங்கன்னா, கணவன் அவங்க மனைவியை கொன்னு உடம்ப துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல வேக வச்சு தடையமே இல்லாம ஒரு கொலை பண்ணிக்கிறாரு. இந்த கணவன் யாரு? எப்படி இந்த அளவுக்கு பிளான் பண்ணி கொலை பண்ண முடிஞ்சது? இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன? உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான பதிலுமே இந்த வீடியோல இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்டேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஒரு வீடியோஸை நிறைய பேர் பாக்குறீங்க. அப்படியே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கணவன் மனைவி யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கணவனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குருமூர்த்தி. இவரு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மி பர்சன், அதாவது இந்தியாவோட ராணுவ வீரரா பணியாற்றினவரு. விஆர்எஸ் வாங்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா டிஆர்டிஓல செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட மனைவி, இவங்களோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கட மாதவி. இவங்க 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ ஒரு குடும்பம்னு இருந்தாவே சண்டை வர்றது சாதாரண விஷயம் தான். அந்த மாதிரிதான் இவங்களுக்குள்ளயுமே அடிக்கடி சண்டை வரும். இதை பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு இருக்கிற மெம்பர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 13ஆம் தேதி, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி 2025 அப்ப நடந்திருக்கு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா குருமூர்த்திக்கும் அவரோட ஒய்ஃப் மாதவிக்கும் சண்டை வந்திருக்கு. எப்பயும் போல வர சண்டை தான். இந்த சண்டை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருக்கு. பட் இவங்க சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்க வீட்டுல இல்ல. ஏன்னா சங்கராந்தி நோம்பிக்காக அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டாரு குருமூர்த்தி. சோ அவங்க பசங்களும் இப்ப வீட்டுல இல்ல. சண்டையை தடுக்கிறதுக்கு இவங்க வழக்கம் போல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சண்டை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது. அப்போ பாத்தீங்கன்னா குருமூர்த்தி மாதவியை தாக்குறாரு. அப்படி தாக்கும் போது மாதவியோட உயிர் போகுது. இது வெளியே தெரிஞ்சா நம்மள கொலை கேஸ்ல போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்றாரு குருமூர்த்தி, இதை யாருக்குமே தெரியாத மாதிரி மாதவியோட உடம்ப டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி ஒரு கொடூரமான விஷயத்த எப்படி ஒரு கணவன் மனைவிக்கே யோசிக்க முடியும் அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்பவுமே ஒரு பயங்கரமான விஷயமா தான் இருக்கு. இப்ப இறந்த தன்னோட மனைவி மாதவியோட உடலை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே தரன்னு பாத்ரூம் எடுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போய் துண்டு துண்டா வெட்டுறாரு. சதப்பகுதியை தனியா எலும்பு பகுதியை தனியா பிரிக்கிறாரு. சதையை பிரிச்சு குக்கர்ல போட்டு வேக வைக்கிறாரு. நம்ம வீட்டுல குக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது சாப்பாடு வைக்கிறதுக்கு, பிரியாணி செய்யறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். பட் இவரு பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவியோட சதையை வெட்டி வேக வச்சிருக்கிறாரு. எலும்பெல்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உரல்ல போட்டு இடிச்சு பவுடர் ஆக்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பவுடராவது இருக்கிற எலும்பெல்லாம் பாத்தீங்கன்னா மிக்சியில போட்டு அரைச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சதையை வேக வச்சுட்டாரு, எலும்பை பவுடர் ஆக்கிட்டாரு. இதை 2ஐயும் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மீர்பேட் ஏரியில வீசி இருக்கிறாரு, தடையுமே தெரியக்கூடாதுன்ட்டு. இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளா நடந்திருக்கு. அவரோட வீட்டுல 13ஆம் தேதி கொலை பண்ணிருக்கிறாரு. ஒரு 3 நாளா இந்த ப்ராசஸா பண்ணிருக்கிறாரு. சரிப்பா, இந்த அளவுக்கு 3 நாளா பண்ணிருக்கிறாரு. அப்ப வீட்டுல இருந்து எந்த ஸ்மெல்லுமே வரலையா? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த டவுட்டுமே வரலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை சமாளிக்க அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஊர்ல சுத்திட்டு இருக்கிற தெருநாயை ஒண்ணா கொண்டு போட்டாரு. சோ அதோட உடம்புல இருந்து தான் இந்த ஸ்மெல் வருதுன்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க. சோ இதனால இவர் மேல யாருக்குமே சந்தேகமும் வரல. மாதவியோட அம்மா கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, என்ன நம்ம பொண்ணு நோம்பியப்போ ஊருக்கே வரல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு போன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பட் போன் எடுக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 16ஆம் தேதி வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட மருமகன்கிட்ட, அதாவது குருமூர்த்தி கிட்ட கேக்குறாங்க, எங்கங்க பொண்ணு, போனே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு குருமூர்த்தி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்ட 13ஆம் தேதி அப்போ பாத்தீங்கன்னா கோச்சுக்கிட்டு போன் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தான் நினைச்சேன். நீங்க வந்து ஏன்ட்ட கேக்குறீங்க காணோம் அப்படின்ட்டு அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. உடனே அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்கடா 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க, ஆனா நம்ம வீட்டுக்கு பொண்ணு வரலையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்டு கூட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ் விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சண்டை போட்டோம், சண்டை போட்டோன்னே போன் எடுத்துட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க, அதுக்கு மேல என்ன நினைச்சிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே கணவர் சொல்றாரு, ஒருவேளை இங்க போயிருப்பாங்க கோச்சுக்கிட்டு, இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடா சுட்டி காட்டிட்டு இருக்கிறாரு. போலீஸும் ஒவ்வொருத்தையும் விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. அப்புறமா யோசிக்கிறாங்க, சரி ஓகே நம்ம அந்த பக்கம் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா மாதவி வீட்டை விட்டு வெளியே போனதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை. அப்பதான் போலீஸ்க்கு டவுட் வருது, இவர் வந்து சண்டை போட்டுட்டு போன் எடுத்துட்டு மாதவி வெளியே போயிட்டான்னு சொல்றாங்க, ஆனா வீட்டை விட்டு மாதவி வெளியே போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஃபர்தரா செக் பண்ணதான் அவங்களுக்கு நிறையவே டவுட்ஸ் வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருமூர்த்தி அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்திருக்கிறாரு.
அது மட்டும் இல்லாம போகும்போது சில பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதை பார்த்ததுமே போலீஸ்க்கு டவுட் ஆகுது. உடனே குருமூர்த்தியை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போதுதான் குருமூர்த்தி சொல்றாரு, ஆமா நான் தான் கொன்னுட்டேன். பட் கொன்னது வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு பாடி இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல வேக வச்சு ஏரியில வீசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உடனே இதை கேட்ட போலீஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற மக்களா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கர பீதி ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம பக்கத்திலேயே, நம்ம வீட்டு பக்கத்திலேயே ஒருத்தரை கொன்னு துண்டு துண்டா வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்குமோ அதே அளவு பயம் தான் அங்க இருக்கிறவங்களுக்குமே. இப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் மீர்பேட் ஏரியில மோப்ப நாய்கள் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாதவியோட உடல் பாகங்கள் ஏதாச்சும் கிடைச்சதுனாதான் எவிடன்ஸ் சப்மிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம குருமூர்த்தி இப்படி எல்லாம் நான் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. பட் ஏதாவது ஒரு பாடி பார்ட் கிடைச்சாதான் அது உண்மையினே போலீஸால நிரூபிக்க முடியும். அது வரைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம தான் இருக்கும். இவர் சொல்றது உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இல்ல முதல்ல டைவர்ட் பண்ண மாதிரி என் ஒய்ஃப் அங்க போயிட்டாங்க இங்க போயிட்டாங்க டைவர்ட் பண்ண மாதிரி இவர் சும்மா ஒரு கதை சொல்றாரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சோ அதுக்காக முழு மூச்சுல இப்ப ஏரியில அந்த பொண்ணோட உடல் பாகங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஓய்வு பெற்ற இந்தியாவோட ராணுவ அதிகாரி இந்த மாதிரி பண்றது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டோட பாதுகாப்பே ராணுவத்தோட கையில தான் இருக்கு. பட் இவங்களோட ஃபேமிலியில இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஒரு ராணுவ அதிகாரி இந்த அளவுக்கு கோவப்பட்டு தன்னோட மனைவியை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி மறைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பயம் உருவாகுது. இப்ப நீங்க ரீசெண்டா பாத்திருப்பீங்க, கணவன் மனைவி சண்டைனால ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு, ஏகப்பட்ட கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரியான கொலைகள் பாத்தீங்கன்னா உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்குது. அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் பண்ணு நினைக்கிறவங்களுக்கே ஒரு பயத்தை உருவாக்குது. இந்த கதையை கேட்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன், என்னதான் கணவன் மனைவிக்கு சண்டையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேசாம கூட ஒருத்தரோட பிரிஞ்சு கூட இருந்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொலை பண்ற அளவுக்கு யாரும் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தரோட உயிர் எடுக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாருமே பிறக்கிறது சந்தோஷமா வாழ்றதுக்காக மட்டும்தான். தேங்க்யூ.